வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி பிரசாத், புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், மதுரையிலிருந்து பேசுறேன். இப்போ வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல வந்து நியூயர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பத்தி நான் சொன்னேன். லைக் வந்து ஹார்மோன் தெரப்பி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து டார்கெட்டட் தெரப்பி இருக்கு, இம்யூனோதெரப்பி இருக்கு. ஸோ அதை பத்தி ஒரு சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து ஹார்மோன் தெரப்பின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து யூஸ்வலா இதுதான் வந்து நம்ம ஹார்மோன் தெரப்பி யூஸ் பண்ற டேப்லெட்ஸ். ஸோ டமாக்சிஃபன் சொல்லுவோம், அதுக்கப்புறம் லெட்ரசோல் சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்மோன் தெரப்பிங்கிறது என்ன அப்படின்னா வந்து யூஸ்வலா வந்து ஹார்மோன் சார்ந்த நோய்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது. லைக் பிரெஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹார்மோன் சார்ந்த நோய்கள். ஸோ இந்த ஹார்மோன் சார்ந்த நோய்கள் வந்து நம்ம இந்த இப்போ பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஒரு பயாப்சி டெஸ்ட் எடுக்கிறோம்னா அதோட சேர்த்து வந்து ER/PR, தட் இஸ் ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார், ப்ரொஜெஸ்ட்ரான் ரிசெப்டார், அப்புறம் HER2 ரிசெப்டார், இந்த ஸ்டேட்டஸ் பார்க்காம இன்னைக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் யாரும் ட்ரீட்மெண்ட் பண்றதே கிடையாது உலகத்துல. ஸோ இந்த ரிசெப்டார் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம தெரிஞ்சு ரிசெப்டார் பாசிட்டிவா இருந்ததுன்னா அதுக்கு ஆன்டி ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து யூஸ்வலா வந்து ஃபர்ஸ்ட் லைன் கொடுக்குற ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் வந்து டேப்லெட் ஃபார்மாவும் இருக்கலாம், சிலது வந்து இன்ஜெக்டபிள்ஸா இருக்கலாம். யூஸ்வலா வந்து இந்த இன்ஜெக்டபிள்ஸ் வந்து அடுத்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபல்விஸ்ட்ரன்ட்ங்கிற இன்ஜெக்ஷன் வந்து யூஸ்வலா வந்து நம்ம ஒரு டீப் IM கொடுப்போம். இது எப்போ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட், ER/PR பாசிட்டிவ் பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, இந்த டமாக்சிஃபன் லெட்ரசோல் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதுக்கப்புறமும் வந்து அவங்களுக்கு ரிக்கரன்ஸ் வந்துருச்சுன்னா இந்த ஃபல்விஸ்ட்ரன்ட்ங்கிற நெக்ஸ்ட் ட்ரக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு டீப் IM இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ். டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து நம்ம பயாப்சி டெஸ்ட்ல கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்றோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்கனுக்கு வந்து ஒவ்வொரு இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரி சம்டைம்ஸ் தேவைப்படலாம். ஸோ அந்த இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரியில வந்து சில டைப் ஆஃப் ஜீன்ஸ் வந்து அது வந்து எக்ஸிபிட் ஆகும். ஸோ அதுக்குன்னு சொல்லி சில ட்ரக்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர்ல வந்து HER2ங்கிற ஜீன் வந்து எக்ஸிபிட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து ஹெர்செப்டின் சொல்லி வந்து ஒரு ட்ரக் இருக்கு. ஸோ அந்த ஹெர்செப்டின், தட் இஸ் ட்ரான்ஸ்டுசுமேப்னு சொல்லுவோம். அந்த ட்ரான்ஸ்டுசுமேப் ட்ரக் வந்து இந்த கீமோதெரப்பி மாதிரியே தான் வந்து அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து மற்ற கேன்சர்ஸ், இப்போ வந்து ரெக்டல் கேன்சர்ஸ்க்குன்னு எடுத்துக்கோ, பிவாசிசுமேப்னு சொல்லி ட்ரக் இருக்கு. அதே மாதிரி வந்து லிம்போமாஸுக்கு வந்து ரிட்டுக்சிமேப். ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஜீன் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஆக்ட் ஆகுமா. இப்போ லிம்போமா பார்த்தீங்கன்னா CD20 வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா இந்த ரிட்டுக்சிமேப்ங்கிற ட்ரக் வந்து நல்லா வந்து அவங்களுக்கு 100% எஃபெக்டிவா வேலை செய்யும். ஸோ இதுதான் வந்து டார்கெட்டட் தெரப்பி. தட் இஸ் எந்த இது அஃபெக்ட் ஆயிருக்குங்கிறத பார்த்து வந்து அந்த டார்கெட்டை வந்து நம்ம ஹிட் பண்ணுவோம். ஸோ டார்கெட்டட் தெரப்பி வந்து சிமிலர் லைக் கீமோதெரப்பி அந்த மாதிரி தான் வந்து இன்ஃபியூஷன் பண்ணுவோம். ஷெடியூல்ஸும் வந்து சிலது வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை போட வேண்டியிருக்கும், சிலதுக்கு வீக்லி போட வேண்டியிருக்கும், சிலதுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை போட வேண்டியிருக்கும். ஸோ உங்க ஆங்காலஜிஸ்ட் எப்படி சஜஸ்ட் பண்றாங்களோ அதை மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து இம்யூனோதெரப்பி. ஸோ இம்யூனோதெரப்பின்னா வந்து இட் இஸ் ஆல்சோ லைக் இந்த டார்கெட்டட் தெரப்பி, கீமோதெரப்பி மாதிரி வந்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸ், இன்ஃபியூஷன்ஸாக தான் போடுவோம், ஐவியா போடுவோம். இதுவுமே வந்து என்னன்னா இந்த இம்யூன் செக் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து PD-L1 அப்படிங்கிற வந்து இம்யூன் செக் பாயிண்ட் அது வந்து எக்ஸிபிட் ஆதா இந்த கேன்சர்லங்கிறது வந்து உங்க பயாப்சி டெஸ்ட்ல இன்னும் ஃபர்தரா வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டடி எல்லாம் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இம்யூனோதெரப்பி வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வேலை செய்யுமான்னு கண்டுபிடிச்சு நம்ம அதுக்குரிய ட்ரக் கொடுக்கும்போது அதை வந்து நம்ம கரெக்டா ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்து எல்லா கேன்சர்ஸுக்கு வந்து நம்ம IHC பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா சில கேன்சர்ஸ்ல வந்து அந்த பயாப்சி ரிப்போர்ட்லயே எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிரும். அதே மாதிரி எல்லா கேன்சர்ஸுக்குமே வந்து இம்யூனோதெரப்பி போட முடியுமான்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ எந்தெந்த கேன்சருக்கு பயாப்சி டெஸ்ட் மட்டும் போதும், எந்தெந்த கேன்சருக்கு வந்து இந்த ஹார்மோன் டெஸ்ட் தேவை, நான் சொன்ன மாதிரி ER/PR, HER2, அதே மாதிரி எந்த கேன்சருக்கு IHC இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரி, அப்புறம் எந்த கேன்சர்ஸ்க்கு இம்யூன் செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர்ஸ், PD-L1 இதெல்லாம் பார்க்கணும்
பண்ணணுங்கிறது உங்க ஆங்காலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு மட்டும் நீங்க அந்த டெஸ்ட்டுகள் பண்ணி அதுக்குரிய மெடிசின்ஸ் வந்து போட்டோம்னா வந்து நம்மள வந்து we can achieve a better cure rate for the patients.